பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா டெக்னிக்கல் அனலைசஸ் பெருசா ஃபண்டமெண்டல் அனலைசஸ் பெருசா எது வந்து கரெக்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அடிதடியாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக இந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்குறது மூலமாக உங்களுக்கு தெளிவான ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து கிடைக்கும். இதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்டியூஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்க. அவங்க வந்து எக்ஸாம்ஸ் நிறைய வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா ப்ராக்டிஸ்க்காக. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் மூலமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நிறைய எக்ஸாம்ஸ் வச்சுட்டு வேலிடேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்கன்னு வைங்க. இதில் வந்து ஸ்டூடெண்ட் ஏன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவருடைய பேர் உங்களுக்கு தெரியாது, ஊர் உங்களுக்கு தெரியாது, அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது, அவரை நீங்கள் பார்த்ததுமே இல்லை. அவருடைய ரிப்போர்ட் கார்டை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஏங்கிறவருடைய ரிப்போர்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அவருடைய வீக்கஸ்ட் சப்ஜெக்ட்லாம் ஒரு எக்ஸாமில் தெரியுது அப்படின்னா அந்த வீக்கஸ்ட் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணி அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார். இதான் வந்து ஸ்டூடெண்ட் ஏல நீங்கள் பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் கார்டு. அவருக்கு இந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் கார்டு அவருக்கு வந்து இருக்குது. ஸோ தெளிவாக நமக்கும் புரிஞ்சுக்க முடியுது, இவர் வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காரு, பெட்டராக பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போது அந்த ஸ்டூடெண்ட்டு ஏங்கிறவரை நம்ம ஓரமாக வச்சுருவோம். ஸ்டூடெண்ட் பிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரிப்போர்ட் கார்டோ இல்லை அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் எந்த ஒரு நம்பர்ஸோ வந்து உங்கள்கிட்ட கிடையாது. ஸ்டூடெண்ட் பிங்கிற ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவர் வந்து நீங்கள் நேரடியாக பார்க்க முடியுது. அவருடைய ஃபேமிலி என்ன, பேக்ரவுண்ட் என்ன, அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத டெய்லி உங்களால் வாட்ச் பண்ண முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டூடெண்ட் பி வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ரொம்ப ஒரு புவர் ஸ்டூடெண்ட்டு தான். ஆனால் வந்து டெய்லி அவருடைய ஒர்க்கு ஆக்டிவிட்டீஸ், அவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஆம்பிஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியுது. இப்போது ஸ்டூடெண்ட் ஏவும் ஸ்டூடெண்ட் பியும் வந்து எக்ஸாம் வந்து எழுத போகிறாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாமில் வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரிப்போர்ட் கார்டு ஒன்று வருது. இப்போ ஸ்டூடெண்ட் ஏ உடைய ரிப்போர்ட் கார்டும் ஸ்டூடெண்ட் பி உடைய ரிப்போர்ட் கார்டும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. இப்போது ஏங்கிற ஸ்டூடெண்ட்டுடைய ரிப்போர்ட் கார்டில் என்ன நம்பர் இருக்கோ அதே தான் பியில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட் கார்ட்லேயும் நம்பர் இருக்குது. ஸோ அதில் வந்து கிளியராக ஒரு விஷயம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ட்விஸ்ட்டு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏவும் பியும் ஒரே பர்சன் தான். நீங்கள் பின்னு சொல்லி ஒருத்தர் பர்சன் பார்த்தீங்க இல்லையா, ஹார்ட் ஒர்க்கரு, அவர் வந்து டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, அவரே தான் வந்து ஏங்கிற ஸ்டூடெண்ட்டும். ஆனால் என்னென்னா ஏங்கிற ஸ்டூடெண்ட்டுடைய ரிப்போர்ட் கார்டை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க. ரெண்டாவது அந்த ஏங்கிற ஸ்டூடெண்ட்டுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, பர்சனல் லைஃபு, அவர் டெடிக்கேட்டடாக என்னென்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஸோ இப்போது ஒரே ஆளுடைய ரெண்டு பர்ஸ்பெக்டிவை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அதுதான் வந்து இங்கே நம்பர்ஸாகவும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அவருடைய ரிப்போர்ட் கார்ட்லேயும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த விஷயம் வந்து அவர் பூர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவருடைய உழைப்பு வந்து அந்த ரிப்போர்ட் கார்டில் நம்பர்ஸாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, அந்த ஆக்டிவிட்டீஸில் தெரியுது. அதே மாதிரி அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு உண்டான ரீசன் வந்து அவர் உழைக்கிறதா அந்த ரீசன் அதில் வந்து கிளியராக தெரியுது. ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது டெக்னிக்கலில் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு இடம். ஃபண்டமெண்டலும் டெக்னிக்கலும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிறது வந்து கிளியராக வந்து நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்லேருந்து புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா ஸ்டூடெண்ட் சிங்கிற ஒருத்தர் இருக்கார். இந்த ஸ்டூடெண்ட் சி வந்து தெளிவாக வந்து ஒஸ்ட் பிஹேவியர் பர்சன். அவர் வந்து எதுவுமே படிக்க மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார், ஃபேமிலியோட காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பார். அதே மாதிரி அவருக்கு எந்த ஆம்பிஷனும் கிடையாது, எந்த ஒரு லட்சியமும் கிடையாது. அட்லீஸ்ட் அதாவது இருந்ததுன்னா அவன் முன்னேறுவான்னு சொல்லலாம். எதுவுமே கிடையாது. டோட்டலாக வந்து எப்படி ஒரு ஒஸ்ட்டாக இருக்க முடியுமோ அந்த ஒஸ்ட்டாக அப்படி இருக்கார். ஸோ இந்த டோட்டல் எக்ஸாம்பிளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறதானே தவிர நல்லா படிக்கிறவர் பெரிய ஆளுனும் படிக்காதவர் வந்து சின்ன ஆளுனும் நான் சொல்லவே கிடையாது. அந்த கான்செப்ட்டுக்கு வந்து நான் போவே கிடையாது. நானே மார்க்குக்கு வந்து எகென்ஸ்டான ஒரு பர்சன். ஒருத்தருடைய மார்க்கை வச்சு ஒருத்தரை டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு நானே கூட ஒரு எக்ஸாம்பிள், அதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து கிளியராக வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம எடுத்துக்கிட்டு கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் சிங்கிறவர் வந்து கிளியராக வந்து ஒஸ்ட் பிஹேவியர், ஒஸ்ட் பர்சன், இந்த மாதிரி தான் இவர் பண்ணிகிட்ருக்காரு, ஒன்றுமே பண்ண மாட்டார். ஆனால் இவருடைய ரிப்போர்ட் கார்டை பார்த்தா நல்ல மார்க் வந்திருக்கு, நல்ல ஹை மார்க்கு, நல்ல வந்து ஒரு பாஸ் மார்க்காக வந்திருக்கு. பாஸ் மார்க்கோட பெட்டர் மார்க்காகவும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்க ஒரு 2-3 எக்ஸாமில். இப்போ வந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, ஒன்று இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மாயாஜால மந்திரவாதியாக இருக்கலாம், படிக்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை, ஆனால் வந்து மார்க் எடுக்கிறாரு அப்படின்னா, ஒன்று
மாயாஜாலம் மந்திரம்லாம் தெரிஞ்ச மந்திரவாதியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ராடாக இருக்கலாம். அதாவது பிட் அடித்து பாஸ் பண்ணுறது, எப்படியாவது ஒரு ஃப்ராடு பண்ணி பாஸ் பண்ணுறது, இல்லை வந்து பணம் கொடுத்து பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு ஃப்ராடு பர்சனாக இருக்கலாம். அப்போ இந்த ஸ்டூடெண்ட் சி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் அனலைசஸ் ஃபண்டமெண்டல் அனலைசஸ் கான்செப்டில் எங்கே வரும்னா, டெக்னிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல். இப்போ நீங்கள் வந்து டெக்னிக்கலில் ஒரு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா அது ஃபண்டமெண்டலாக ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு வேளை அது பண்ணலை அப்படின்னா, ஃபண்டமெண்டலுக்கும் டெக்னிக்கலும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து போய் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து கீழே விழுகும். அது மாதிரி தான் இந்த ஸ்டூடெண்ட் சி மேலே நீங்கள் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பெட்டு கட்டுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அவர் மாட்டாத வரைக்கும் தான் அவர் சேஃபு. ஆனால் மாட்டினாருன்னா முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். டெக்னிக்கலாகவும் வந்து மார்க்கெட்டை பார்க்க முடியும், ஃபண்டமெண்டலாகவும் மார்க்கெட் பார்க்க முடியும். ஆனால் டெக்னிக்கலுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரிஃப்ளெக்ஷன், ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல். ஸோ இதுதான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வந்து ஒரு ஓட்டிங் மிஷின் மாதிரி, எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க, யார் வந்து அதிகமாக பை பண்ணுறாங்க, யார் அதிகமாக செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஆனால் லாங் டேர்மில் வந்து இது ஒரு வெயினிங் மிஷின் மாதிரி. அதாவது வந்து எந்த இடத்துல வெயிட் அதிகமாக சேருதோ, அதாவது எந்த கம்பெனியில் பணம் வந்துகிட்டே இருக்கோ, பணம் வந்து அதிகமாக க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ, பணம் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கோ, அசட் வந்து எங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கோ, அந்த அசட்டுடைய ப்ரைஸை வந்து அட்லீஸ்ட் இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸுங்கிறதே டோட்டல் அசட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தானே. அப்போது நீங்கள் 100 கோடி ரூபா கம்பெனி எப்படி 80 கோடி ரூபாய்க்கு விற்க முடியும்? அப்படி வித்துட்டு இருந்தது அப்படின்னா 20 கோடி ரூபா ஸ்பாட்லேயே லாபம் உங்களுக்கு. நீங்கள் அந்த கம்பெனியை ஒரு 100 கோடி ரூபா போட்டு டோட்டலாக கடன் வாங்கியாவது வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக அந்த கம்பெனியை லிக்விடேட் பண்ணி டோட்டலாக சேல் பண்ணிட்டா கூட 20 கோடி ரூபா அவங்களுக்கு லாபம். ஏன்னா 100 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் 80 கோடிக்கு வித்துட்டு இருந்ததுன்னா 20 கோடி ஸ்பாட்லேயே லாபம். அப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லாங் டேர்மில் ஃபண்டமெண்டல்னால தான் மார்க்கெட் மேலே போகும். ஆனால் ஷார்ட் டேர்மில் டெக்னிக்கலாக வச்சு நம்ம ஓரளவுக்கு ட்ரேட் பண்ண முடியும். அது வந்து நம்மளுடைய ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். டெக்னிக்கல் அனலைசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹையஸ்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவும் ப்ராபபிலிட்டியும் நம்ம பில்டு பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் டெக்னிக்கல் அனலைசஸ். ஆனால் அது எப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கோ அப்போ தான் அதுவும் கரெக்டாக இருக்கும். அப்போது ஃபண்டமெண்டல் தலகலாக போகக்கூடிய ஒரு விஷயத்தில் போய் டெக்னிக்கலை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கனாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இந்த இடத்துல தான் நேச்சர் ஆஃப் அசட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வருது. நேச்சர் ஆஃப் அசட் அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொரு அசட் கிளாஸுக்கும், இண்டெக்ஸுக்கும் சரி, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கும் சரி, ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கும் சரி, அந்த இதுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும். அந்த நேச்சர் ஆஃப் அசட்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ ஆயில் மார்க்கெட் ஒரு மாதிரி ட்ரேட் ஆகும், அதோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்கும். இண்டெக்ஸ் அதாவது வந்து நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ எடுத்திங்கன்னா அது ஒரு ரிப்பீட்டடாக இருக்கும். இண்டெக்ஸில் வந்து லாங் டேர்மில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா லாங் டேர்மில் வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் போகும். அப்போது கிளியராகவே நேச்சர் ஆஃப் அசட் வந்து இண்டெக்ஸில் வந்து அப் ட்ரெண்ட் தான். அப்போது அதில் டெக்னிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு கவனத்தில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, அது எவ்வளோ கீழே விழுதோ அப்போ வந்து இன்வெஸ்டர் பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ இண்டெக்ஸ் வந்து கீழே விழுகுது அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக பையிங் வந்துடும். அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் டெக்னிக்கல் அனலைசஸில் நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வைக்க முடியாது. அப்போது ஆனால் அதே டெக்னிக்கல் அனலைசஸை நீங்கள் பை சைடு வச்சுக்கிட்டு நீங்கள் இண்டெக்ஸில் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போது டெக்னிக்கல் அனலைசஸ் யூஸ் பண்ணலாமா, ஃபண்டமெண்டல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா ரெண்டுமே ஒரே விஷயத்துடைய ரெண்டு பக்கம். அப்போது நீங்கள் டெக்னிக்கலை மட்டுமே யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாமா, ஃபண்டமெண்டலை பார்க்க வேண்டியது இல்லையா அப்படின்னா அப்போ அந்த நேச்சர் ஆஃப் அசட்டு மார்க்கெட்டுடைய பிஹேவியர் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த மார்க்கெட்டுடைய பிஹேவியர் டெக்னிக்கல்லையே தெரியும், ப்ளஸ் வந்து நேச்சர் ஆஃப் அசட்டும் டெக்னிக்கல்லையே தெரியும். அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனலைசஸ் மட்டுமே வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இண்டெக்ஸ் வந்து உடைய நேச்சர் வந்து அப் ட்ரெண்ட் லாங் டேர்ம் மூவ்மெண்ட், இதுதான் நேச்சர் ஆஃப் அசட் இண்டெக்ஸ் உடையது. இதில் போய் டெக்னிக்கலில் நீங்கள் ஷார்ட்டிங் மட்டுமே அதிகமாக போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் கேபிட்டலே லாஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா இண்டெக்ஸில் வந்து ஷார்ட்டிங் போகிறதுங்கிறது ரேரஸ்ட் சான்ஸ் தான். ஏன்னா எப்போவுமே இண்டெக்ஸ் விழுகும்போது திருப்பி வந்து பையிங் வந்துடும். அப்படிங்கும்போது அந்த டெக்னிக்கலை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். அப்போ டெக்னிக்கல் பெருசாக ஃபண்டமெண்டல் பெருசானா ரெண்டுமே ஒரே விஷயத்துடைய ரெண்டு பக்கம். இதை வந்து முட்டாள்தனமாக நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இதுதான் பெருசு அதுதான் பெருசுங்கிறாங்க. அவங்க வந்து இன்னும் வந்து மெச்சூர்ட் ஆகலை அப்படிங்கிறதான் அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாரன் பஃபெட்டே வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஜிம் சைமன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து குவான்டிடேட்டிவ் ட்ரேடர். அவர் வந்து பில்லியனர் ஆகிட்டார் ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்டு டாப் லெவல் குவான்டிடேட்டிவ் ட்ரேடர். அவர் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவும் அல்காரிதமும் வச்சு தான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணார். கிட்டத்தட்ட வாரன் பஃபெட்டோடைய ஃபண்டு பெர்க்ஷையர் ஹாத்வேயோடையுமே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வந்து அவருக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. இதை வாரன் பஃபெட்டை அக்செப்ட் பண்ணுறாரு.
அப்படிங்கும்போது வாரன் பஃபெட் தப்பு இவர் ரைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே ஒரு அப்ரோச்சை வந்து வச்சுருக்காங்க அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு. அந்த அப்ரோச்சை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபண்டமெண்டலை யூஸ் பண்ணி வாரன் பஃபெட் வந்து இவர் மாதிரி நான் ஷார்ட் டேர்மில் டெக்னிக்கலாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணாருன்னா அவர் ஃபெயிலியர் ஆயிடுவார். இவர் போய் டெக்னிக்கலை கொண்டு போய் அவர் வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணார் அப்படின்னா, அவர் மாதிரியான ஆம்பிஷனை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா இவர் ஃபெயிலியர் ஆயிடுவார். ஸோ அப்ரோச் எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஆனால் 2மே ஒர்க் ஆகும். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் அண்ட் ட்ரூத்